ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். எதிரியை புறத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், எதிரியை புறத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் இரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் இரத்தம் ஜெயம், ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். ஆண்டவர் அந்த நாளில் நல்ல மழையை தந்தார். கோடை காலத்தை ஆண்டவர் எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும். ஆண்டவரே நீர் மழைக்காலத்தை எப்படியாவது ஆரம்பியும், ஜனங்களை இந்த கோடை வெயிலிருந்து காப்பாற்றும் என்று நான் தொடர்ச்சியாக ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த நாளிலே நல்ல குளிர்ச்சியான மழையை கட்டளையிட்டார். நான் நாகர்கோவில் மாத்தாண்டத்துக்கெலாம் ஹவுஸ் விசிட் போயிருந்தேன். நேற்றைய தினத்தில் முழுவதும் மழை. அதுக்கு பிறகு திருநெல்வேலி வந்த பிறகு அங்கே மழை, செய்துங்கநல்லூர், கருங்குளம், ஆழ்வார்த்தினகிரி வரைக்கும் மழை பெய்தது. பக்கத்து ஊராகிய ஆசீர்வாதபுரத்தில் அஸ்தன ஃபங்க்ஷன் நடந்ததுனால ஆண்டவர் அங்கே மாத்திரம் மழை வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு முடிஞ்ச பிறகு நல்ல மழையை கட்டளையிட்டாங்க. நம்முடைய ஜெபம் எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்குறாங்க என்பதற்கு இது ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் என்ன விரும்பினாலும் அதை ஜெபத்தில் வையுங்கள். அப்பொழுது ஆண்டவர் அதை நிச்சயம் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வாரம் சனிக்கிழமை கூட்டங்கள் எதுவும் நமக்கு கிடையாது. அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது.
நாள்தோறும் அநேக பிள்ளைகள் இந்த டிவியில் பார்த்துட்டு என்னை விசாரிச்சிட்ருக்காங்க. 1ஆம் தேதி சரியான நாளாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிறைய பேர் விசாரிக்கிற மக்களெல்லாம் நீங்கள் தாராளமாக வரலாம் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவித்துக் கொள்கிறேன். இங்கே தினந்தோறும் ஜெபம் உண்டு. இந்த அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தில் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைமை, பக்கத்திலே தேவனுடைய மாளிகை. எப்போனாலும் போய் ஜெபம் பண்ணிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற வாரத்தில் நாம் ஃபேவர் பிளாக் ரோடு பாதி போட்டிருக்கோம். முழுமையாக முடிக்க நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆண்டவர் இந்த காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் யோவான் 5வது அதிகாரம் 10வது வசனம். அதனால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றார். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னிடத்தில் சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார். சுஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் இருந்த ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடினாலே இயேசு விலகி இருந்தார். 32 வருஷமாக ஒரு மனிதன் அங்கே படுத்த படுக்கையாய் கிடந்தார். அவரை கண்டுக்கிறதுக்கு ஆதி இல்லை. வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தார். சொந்த பந்தங்கள் எல்லோரும் விட்டு ஓடிட்டாங்க. வியாதி வந்தால் கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அதுக்கு பிறகு சொந்த பந்தங்கள் விட்டு ஓடிடுவாங்க இல்லையா? அதனால் இவருக்கு ஒன்றுமே அங்கே இல்லாத ஒரு நிலைமை, எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை. அனாதையை போல் கிடந்தார். ஆகாதவனாய் கிடந்தார். கண்டுகொள்ளப்படாதவனாய் கிடந்தார். அந்த மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஒரே வார்த்தையினாலே உன் படுக்கை எடுத்துட்டாட, அவ்வளோதான். 38 வருஷம் வியாதி ஓடி போகிறது உலக பெரிய அதிசயம் நடக்குது. என்னெல்லாமோ அதிசயங்கிறாங்க. 38 வருஷமாக நடக்க முடியாமல் இருந்த ஒரு ஆளை ஆண்டவர் எழுப்பி விட்டுறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய அதிசயம். அப்போது அதை பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்படணும், எவ்வளோ பேர் கைத்தட்டணும், எவ்வளோ பேர் அப்படி உள்ளம் பொங்க ஆண்டவரை துதிக்கணும். ஆனால் அதெல்லாம் செய்யலை, யாருமே செய்யலை. ஒரே ஒன்று செஞ்சாங்க. இது சுகமாக்குனது ஓய்வு நாள். இந்த நாளில் யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது. இல்லை பேர் எப்படி சுகமாக்கலாம்? அப்போ இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் கண்டுபிடிச்சாங்களாம், குறை கண்டுபிடிச்சாங்களாம். அதனால தான் சுகமாக்கணுன்ட்டு போயிட்டு உன்னை சுகமாக்குறது யார்? இது தப்பு இல்லையா? ஓய்வு நாளில் உனக்கு எப்படி சுகம் கொடுக்கலான்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் மக்கள் எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? நல்லது பெரிய காரியம், அதை பார்த்து சந்தோஷப்பட்ட கூட பரவாயில்ல, அமைதியாவது இருந்திருக்கலாம். உதவி செய்யினா கூட பரவாயில்லை, உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சிலரை குறித்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இது மனிதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை குறை கண்டுபிடிக்கும்படியாக இந்த மனுஷங்கிட்ட போயிட்டு இப்படி கேள்விலாம் கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்படி என்றால் இந்த உலகம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இதுபோல் குறை கண்டுபிடிக்கின்றவர்களாலேயே நிறைந்திருக்கிறது என்பது மிக வருத்தமான ஒரு விஷயம். யாரையுமே நம்ம அவங்க உயரும் பொழுது கண்டிப்பாக பாராட்டணும். அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், இல்லைனா பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம கிளாஸில் நம்ம கூட படிப்பவங்களாக இருக்கட்டும், கடவுளை அவங்கள ஆசீர்வதிக்கார், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். பரவாயில்ல, நல்லா பண்ணுறீங்களே. யாரையும் நாம் மன நோகும்படியாக நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சொல்லி யாரையும் மனது நோகவே பண்ணக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் காலேஜில் நம்ம வேலை பார்க்கும்போது ஏதாவது எலோகுவேஷன் காம்படிஷன் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல பேசுவாங்க. அப்போ நம்மளை இப்போ பேசுறதை பற்றி யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசையாக எல்லார்ட்டையும் போய் கேட்பாங்க. யாராவது அவங்கள பாராட்டினா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? மனிதர்கள் எல்லாருமே ஒரு பாராட்ட விரும்புகிறாங்க. ஒரு காரியத்தை பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஒரு 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், திருநெல்வேலிக்கு ஒரு நாள் காலையில் அந்த பைபிள் சென்டருக்கு நான் போயிருந்தேன். அப்போது ஒரே கூட்டமாக இருந்தது. என்னென்னா ஒருத்தர் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆன உடனே அது அந்த அந்த வழியில் வேறு வண்டி போக முடியாதபடி தடை பண்ணுது. அது இடையூறாக இருக்குது. அதனால் டிராஃபிக் ஜாம் ஆகுது. அப்போ அந்த சைடில் ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் யாருன்னு தெரியல, அவர் சூழ்நிலையை பார்க்குறாரு. ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த காரை தள்ளி விடுறாரு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ண முடியல. தள்ளி ஓரத்தில் கொண்டு விட்டுறாரு. டக்குன்னு டிராஃபிக்லாம் கிளியர் ஆகிடுது. எல்லோரும் போகிறாங்க. இவர் அங்கங்கே பார்க்குறாரு. இவர் எதுக்காக பார்க்குறாருன்னு யாருக்குமே தெரியல. அதாவது இவ்வளவு இடையூறாக இருந்த இந்த வண்டியை நான் தள்ளி வழியை உண்டாக்கிட்டேன்னு பார்த்தீங்களான்னு அவர் சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளணும். யாராவது அவரை பாராட்டுன்னு நினைக்கிறார். ஒருத்தருக்கு கூட அது புரியல. எல்லோரும் வழியை வந்துடுச்சுன்னு சொல்லி போயிட்டே இருந்தாங்க. நான் அவரை தேடி செஞ்ச, ஐயா நல்ல காரியம் செய்தீர்கள்,
பரவாயில்ல, நீங்கள் ஒரு தனி மனுஷனாக போலீஸார் நின்று இத்தனை பேரை கூப்பிட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்களே, வழி உண்டாக்கிட்டீங்களேன்னு சொல்லி அவர் கை கொடுத்து பாராட்டினேன். அவருக்கு ஒரே சந்தோஷம். காசா படமாங்க. ஒருத்தர் போய் பாராட்டும் பொழுது அவருக்கு அந்த நல்ல வேலைக்கு, அவர் செய்த நல்ல வேலைக்கு அதுதான் வெகுமதி என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். பிள்ளைகளை பாராட்டுங்க, நம்ம நண்பர்களை நம்ம பாராட்டுங்க, ஊழியக்காரங்களை பாராட்டுங்க. தவறு இருக்குன்னு தெரிஞ்சால் சரி ஆண்டவரே நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். சில நேரங்களில் நமக்கு வேண்டப்பட்டவங்கன்னா அது எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் அது 4-5 விட்டு போய் குறையாக நான் சொல்லக்கூடாது. இது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது என்று நான் காண்கின்றோம். இவர் எல்லாரும் ஆண்டவரை விட்டுட்டு இந்த 38 வருஷமாக வியாதியாக இருந்து சுகமான மனுஷங்கிட்ட போயிட்டு அவர் யார், உனக்கு யார் சுகம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே போய் கேட்குறாங்க. அப்படியா, எனக்கு தெரியாத, அவர் யாருன்னு எனக்கு தெரியாத அப்படின்னு அந்த மனுஷன் சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, இயேசு யாருன்னு அந்த மனுஷன் அதுக்கு வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. இயேசு இப்படி ஒரு என்கொயரிலாம் நடக்குது, ஒரு குழப்பம் உண்டாயிருக்குன்னு அறிஞ்சு அவர் மறைவாக இருந்தாராம். அது இவங்க கண்ணில் படாமல் இருந்தாராம். இவ்வளவு நடக்குது, அவரை குறை சொல்கிறாங்க, இவர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி ஏதோ பாவம் பண்ண மாதிரி அவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தணுங்கிறாங்க, எல்லாமோ பேசுகிறாங்க. அவர் அதெல்லாம் அப்படி சைலண்ட்டாக கேட்டுட்ருக்கார் தவிர்த்து என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவில்லை என்பதை நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் காரியமே, அநேகர் நம்மை குறை சொல்லும் பொழுது அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாம் இயேசுவை போல் மறைந்து கொண்டால் அதுதான் நலமாக இருக்கும். 1000 பேர் 1000 விதமாக குறை சொல்லுவாங்க, என்னமும் சொல்லிட்டு போட்டோம். மழை பெய்யுது, அதை நம்ம நிப்பாட்ட முடியாது. அது பெய்கிற வரைக்கும் பெய்யட்டும், அதுக்கு பிறகு அது ஓஞ்சி போயிடும். எவ்வளோ நேரம் தான் மழை பெய்யும், ஓஞ்சி போயிடும். அதே மாதிரி குறை சொல்கிறவங்க எவ்வளோ நேரம் தான் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதுக்கு பிறகு அவங்க அப்படியே அமைதியாகிடுவாங்க. அதனால் நீங்கள் யாராவது உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா அது இப்போ கவனமாக இருந்து கவனிங்க. வருத்தப்படாதீங்க, சண்டை போடாதீங்க, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசாதீங்க. ஆனால் என்னையை கேவலமாக பேசுனதுடைய அவங்கள கேவலமாக பேச போகிறாங்க. இயேசுவை கேவலமாக பேசுனதுடைய நம்மளை கேவலமாக பேசிட போகிறாங்க. அதனால் இது ஒரு சோதனையான ஒரு நேரம். நல்லது செஞ்சு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு சோதனையான நேரம்தான். ஆனால் நமக்கு புகழ்ச்சியும் பாராட்டும் ஆண்டவர்கிட்ட தான் வரணும். அதனால் மனுஷங்களை நம்மளை கேவலமாக பேசுகிறத நினச்சி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு இல்லை அப்படிங்கிறத தெரியணும். அந்த மனுஷனுக்கு ஒரே குழப்பமாயிடுது. என்னடா இவ்வளோ குழப்பமாக இருக்குது, நமக்கு இவ்வளோ பெரிய சுகத்தை கொடுத்தாரு, அவர் யாருன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இயேசுவை தேடிட்டு அலைகிறான். வேறு யாரையுமே அந்த மனுஷன் தேடிருக்க மாட்டான், ஆண்டவர் தான் தேடி இருப்பார். சுகம் கொடுத்தவர் யார்? அந்த மனுஷன் அந்த இயேசுவை தான் தேடி இருப்பார். அப்படி தானே? ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது பாதி பேர் மறந்து போனால் கூட ஒரு சிலர் நம்ம தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆள் உதவி செஞ்சார, நம்மகிட்ட அன்பாக பேசினார, பணம் கொடுத்தார, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனார, கனிவாக பேசினார, அவரை நான் எப்போ பார்ப்பேன். தேடுறது ஒரு இயல்பான காரியம். அதே மாதிரி இந்த ஆள் அப்படி ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கிறார். அங்கே பாருங்கள், அந்த அதிகாரத்தில் நம்ம 14ஆம் வசனத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். பார்த்தீங்களா? உடனே அவர் ஆண்டவர் அந்த மனுஷனை கொஞ்ச நாள் கழித்து சந்திக்கிறார், தேவாலயத்தில் வச்சு சந்திக்கிறார். ஒருவேளை அந்த மனுஷன் எங்கே ப்ரேயர் பண்ண வந்தாரான்னு தெரியல. அப்போ நீ தான் சுகமாயிட்டியே, பரவாயில்ல, நான் தான் உன்னை சுகமாக்கினேன்ப்பா, இனி உனக்கு எதுவும் கேடாக வராதுக்கு நீ பாவம் செய்யாமல் இருந்துக்க, பாவம் தான் எல்லா வியாதிக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவரை சந்தித்த உடனே ஒரு நல்ல ஆலோசனையாக ஆண்டவர் சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. காசு தான் கேட்கல, இல்லைனா எதுவுமே கேட்கல, இல்லைன்னா நான் தான் சொல்லி அவர் சொல்லலை. நல்ல ஒரு ஆலோசனையை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போய்கிட்டே இருந்தார். பிரியத்துக்குரியவர்களை, இதை நாம் வாசிக்கிற பொழுது நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஒரு உயரமான ஒரு உன்னதமான ஒரு தேவனாக இருக்கின்றார். மனிதர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் நல்வழிக்காக ஒன்று சுகம் கொடுக்குறாரு, இல்லைன்னா அப்படி பண்ணி ஆலோசனையை கொடுத்து அவர் போயிட்டே இருந்தார் அப்படின்னு நான் காண்கின்றோம். சமீபத்தில் நான் ஒரு நபரை நான் சந்தித்தேன், ஊழியத்தில் புதிதாக அறிமுகமானார். அதுக்கு பிறகு என்னுடைய பழக்கமே, யார் பழகினாலும் அவங்கள்ட்ட அன்பாக இருப்பேன், அவங்கள மரியாதை செய்வேன், அவரை பாராட்டி பேசினேன், அப்படி செய்தேன். அதுக்கு பிறகு அந்த ஆள் அவர் தொடர்ந்து நமக்கு என்னை தொடர்பு கொள்ள முயற்சித்தார். அது முடியாதல்லவா, நம்ம ஊழியத்தில் எவ்வளோ பிஸியாக இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 5-6 தடவை ஃபோன் அடித்து கொண்டே இருப்பார்.
அதனால் எனக்கு அது தொல்லை மிகுந்ததாக மாறிவிட்டது. தொல்லை மிகுந்ததாக மாறிட்டு ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்து வந்து, உன் அயலான் உன்னை சலித்து வெறுக்காத வேண்டும், அடிக்கடி அவன் வீட்டில் கால் வையாது. ஒருத்தர் நம்மளை சலித்து வெறுக்காத வேண்டும், அடிக்கடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. இது வந்து இவ்வளோ பெரிய ஆளுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் இன்னொரு எண்ணம் வந்துச்சு, என்னையும் இவ்வளோ தொந்தரவு பண்ணுறதுக்கு ஆண்டவரை தொந்தரவு பண்ணால் அவர் நிச்சயமாக ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு. இன்றைக்கி நிறைய பேர் மனிதர்களை தொடர்ந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, வீட்டில் போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க. இதுக்கு ஆண்டவரை நம்ம தேடி போனோம்னா அவர் நிச்சயமாக நமக்கு மனம் இறங்குவார், நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன காரியத்தில் அற்புதம் தேவையோ அந்த காரியத்தில் அவர் அற்புதம் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இவர் இயேசு தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே நேராக அவன் யார்கிட்ட போய் சொல்கிறான் பார்த்தீங்களா? தன்கிட்ட கேட்டாங்களே அந்த யூதர்கள் அவனை சுகப்படுது, அவங்ககிட்ட இயேசப்பட எதிரிகள்கிட்ட போயிட்டு என்னை சுகப்படுத்தினவர் இயேசு தான் சொல்லி அவன் சொல்கிறான். வேண்டுமென்றே அல்ல, போட்டு கொடுக்க வேண்டும் என்று அல்லவே அல்ல. அந்த சந்தோஷத்தினால அவன் யார்கிட்டையாவது போய் சொல்லணும்னு சொல்லி தெரியாமல் யாரிடத்துல சொல்லக்கூடாதோ அவர்கள்ட்ட போயிட்டு அவன் சொல்லிவிட்டான் என்று நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவருக்கு ஒரு ஆபத்தை அந்த மனிதன் அவனையும் அறியாமல் உருவாக்கி விட்டார். சில நேரங்களிலே நாம் யாருக்கு உதவி செய்கின்றோமோ அவர்களையும் அறியாமல் நமக்கு சில ஆபத்துகளை உருவாக்கி விடுவார்கள். அப்படி ஆபத்தை உருவாக்கி விட்டாங்கன்னா அவங்களுக்கு அது தெரியாது, வேணும்னு அவங்க செய்கிறதில்லை. ஆனால் அவங்க அறியாமையின் நிமித்தமாக நமக்கு சில ஆபத்துகளை உருவாக்கி விட்டுருவாங்க. எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை என்னுடைய வாழ்க்கையில் என்னாலே சொல்ல முடியும். நம்ம வந்து சீக்கிரட்டாக சில காரியங்களை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம், யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க சந்தோஷத்தில் போய் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. அப்போ பல பிரச்சனைகள் அங்கே உண்டாகும். அதனால் உதவி செய்கின்ற பொழுது இந்த மனிதனைப் போல அநேகரை நீங்கள் சந்திப்பீர்கள். அவர்கள் கரெக்டாக அவங்க எதிரிகள்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரதான் செய்யும். அப்போ அவன் போய் சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடினால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஏசப்பா வந்து இவனை பார்த்த உடனே, அப்பா நீ உனக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாது, நீ பாவம் செய்யாத, அவன் நல்லா இருக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. இவங்க அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை. நீ வந்து ஓய்வு நாளில் சுகப்படுத்திருக்காருப்பா, பெரிய குற்றம், பெரிய பாவம், அதில் குறை சொன்னாங்க. அதுக்கு பிறகு யாருன்னு கேட்டாங்க. யாருன்னு சொன்னோன்னே அவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களாம். என்ன ஒரு மடத்தனம், என்ன ஒரு பிசாசுத்தனம் பார்த்தீர்களா? அதை அவரால் சகிக்க முடியவில்லை. 38 வருடமாய் வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை இயேசு சுகப்படுத்தினார்னோடனே அவங்களால சகிக்க முடியாதனால கொலை செய்யணும். அது காரணம் இவர் ஓய்வு நாளில் எப்படி செஞ்சாருன்னு சொல்லி ஒரு மதச்சடங்கை அவர் மீறிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து அவரை கொலை செய்யணும்னு சொல்லி நினச்சாங்களாம். நல்லது செஞ்சால் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்பதை அந்த வேதம் பல இடங்களில், இந்த பைபிள் நமக்கு பல இடங்களில் சுட்டி காண்பிக்கிறது. ரீத்துக்குரியவர்களே, இந்த உலகத்து மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. நன்மை செய்யும்போது இப்படி தான் இருப்பாங்க. ஒரு சிலர் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்பாயாக. இது மாதிரி 1000 பேர் இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் பல பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க, உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. தவறாக சொல்கிறவங்க தவறாக சொல்லட்டும், இல்லைன்னா கேவலமாக பேசுகிறவங்க கேவலமாய் பேசட்டும், ஆபத்தை கொண்டு வர நினைக்கிறவர்கள் ஆபத்தை கொண்டு வர நினைக்கட்டும். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்று வேதம் நமக்கு சொல்கிறது, பைபிள் நமக்கு சொல்கிறது. எனவே தொடர்ந்து நீங்கள் உற்சாகமாக இருங்க, ஹெல்ப் பண்ணுறதை நிறுத்தாதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு நாள் அவர் உதவி செய்தார், இப்பொழுது நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்காதீங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்காதீங்க. கர்த்தர் இந்த உலகத்தில் தந்திருக்கிற காலங்களில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுங்க. அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? எல்லோரும் நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா சோத்திரையா, 38 வருஷம் வியாதியை ஒரு நிமிஷத்தில் சுகமாக்கிய தெய்வமே, இந்த நாளில் எத்தனையோ பேர் வியாதிப்பட்டிருக்காங்க ராஜா. ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யும். முதுகுவலி தாங்க முடியல, வயிறு வலி தாங்க முடியல, யூரியா கூடிட்டு டயாலிசிஸ் பண்ணணுங்கிறாங்க, அட்டாக் வந்துருச்சு, இன்னும் எத்தனையோ பேர் எவ்வளவோ துன்பத்தின் மத்தியில் இருக்கிறாங்க ராஜா. நீங்கள் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று
ஆண்டவரே நம்முடைய பரிசுத்தமுள்ள பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜா தோத்திரையா. எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் சுகப்படுத்துங்க. ஸ்ட்ரோக் வந்துருச்சு, பிரெயினில் பிளட்டு கிளாட் ஆகிடுச்சு, லீக் ஆகுது, என்னெல்லாமோ பொல்லாத வியாதிகள் மனுஷர்களுக்கு வருது. ஆண்டவரை கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு ஜெபிக்கிறோம். எவ்வளோ பயங்கரமான ஒரு வியாதி, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் நீங்கள் ஜெயித்துட்டீங்க, சிலுவையில் நீங்கள் மேற்கொண்டுட்டீங்க. நாங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லையப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட அந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன வியாதிப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு அற்புதமான சுகத்தை தாரும். நல்ல பசி, நல்ல சாப்பாடு, நல்ல செரிமானத்தை தாரும். கால்களுக்கு நல்ல பலனை தார். நடக்க, வேலைகளை செய்ய, ஓடியாட உதவி செய்யும். இரவு நேரம் நல்ல சுகமான நித்திரைக்கு கட்டளையிடும். கெட்ட சொப்பனங்கள் வராதபடி காத்துக்கொள்ளும். பிள்ளைகள் என்ன நல்ல செய்திகளுக்காக காத்திருக்கிறார்களோ, செய்ய வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், இன்டர்வியூ வருது, ஓட்டியாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, யாரை பார்க்கணும்னு தெரியலையே, அப்படிலாம் கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வேலை கிடச்சிருச்சு, சம்பளம் வரலையே, டிரான்ஸ்ஃபர் வரலையே, பல மக்கள் பல பிரச்சனைகளை நிற்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நீர் உதவி செய்து அவர்களை எப்படியாவது கத்தாவே நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பிள்ளைகளை நினச்சி கண்ணீராக இருக்கலாம், திருமண வாழ்க்கையில் 1000 குழப்பங்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரில் பிரச்சனையாக இருக்கலாம், தேவையில்லாத வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் நாளைகிறேனே, என் பணம் வீணாக செலவாகுது, ஐயோ எனக்கு வட்டி கடனை அடைக்க முடியலையே, சாபம் என்னை தொடருது, என் பிள்ளைகளால் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியலையே. எல்லோருக்கும் உதவி செய்யுங்க. சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கப்பா. ஒருவர் கூட வெறுமையாக போகக்கூடாது. ஏசப்பாவை நாமத்தை சொல்கிற பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அவங்களை வெளியே கொண்டு வந்துருங்க. ஆண்டவரை, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிங்க. கண்ணீர் யாவையும் தொடங்கப்பா. ரட்சகா, இந்த நாளிலும் கூட ராஜா கல்ஃப் கண்ட்ரியில் மறுபடியும் சண்டை வர மாதிரி தெரியுது. ஆண்டவர் அமைதியை கொண்டு வராங்க. அங்கே இருக்கிற நிறைய வேலையை இழந்துடுறாங்க. ஆண்டவர், அவங்க அமைதி இருந்தால் தானப்பா அவங்க வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நல்ல மழையை தொடர்ந்து தாருங்க ஆண்டவரை. கோடை காலமே இல்லாதபடி ஆக்கி கொள்ளுங்க. ட்ராவல் பண்ணுறவங்க பைக்கில், காரில், இப்போ பஸ்ஸில், ட்ரெயினில் போகிறவங்க நீங்கள் தகுந்த பாதுகாவலை தாருங்க ஆண்டவரை. தற்கொலை செய்யணும், கொலை செய்யணும் ஆண்டவரை போன்ற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தாருங்க. கொலை செய்து ஜெயிலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆறுதலாக இருங்க. அவங்களை எதிர்பார்த்து வீட்டார் காத்திருக்கிறாங்க. அவர்கள் மனம் திரும்பி சீக்கிரமாய் வரத்துக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவே சோத்திரையா. வயதான காலத்தில் இருப்பவர்களை விழுந்து விடாதபடி 2 கையாளால் ஏந்தி கொள்ளுங்கப்பா. கிருபைக்குள்ளே ஒளித்து வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைபடாதபடி எல்லாம் நிறைவாக இருக்கட்டும் என்று வாழ்த்துக்கிறேன். ஆண்டவரை, இந்த நாளில் சத்தத்தை கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்யமும் பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதாகாலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.